மற்றும் மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரமணா நகரில் திரு அயூப் கான் அவர்கள் ஏற்பாட்டில் கௌதமபுர நண்பர்கள் முன்னணியில் பொதுமக்களுக்கு ஜூஸ், தர்பூசணி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் தலைவரும் சமத்துவ நாயகன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சையத் ஜாபர் அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணா நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். அவருடன் அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் நிர்வாகிகள் திரு அஸ்மதுல்லா, திரு அசோக் தமிழ், திரு அன்சாரி சபீர், திரு அசிப் ஜமால், திரு மணி, திரு இம்ரான் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நன்றி. பாபா சாஹிப் அம்பேத்கரின் புகழ், பாபா சாஹிப் அம்பேத்கரின் புகழ், பாபா சாஹிப் அம்பேத்கரின் புகழ். 14/4/2024 அன்று இந்தியாவின் நாயகன் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய ஹஜ் நலசங்க சார்பாக அன்பு அண்ணன் திரு அயூப் கான் அவர்கள் பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கி ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பழங்களும் குளிர்பானங்களும் வழங்கி சிறப்பாக இவ்விழாவை கொண்டாடினார். அவ்விழாவில் அகில இந்திய ஹஜ் நல சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதேபோல் அண்ணன் திரு டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அவர்களின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம் நாட்டில் தீண்டாமையை ஒழித்து மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும் என்று ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, அனைவருக்கும் சமமான வருமானமும் சமமான மரியாதையும் கிடைக்கணும் என்றும், அதேபோல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் சமமாக வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் பெண்களுக்கு அவர்களுடைய பிரெக்னன்சி காலங்களில் வருமானமும் வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் சமத்துவம் மிக முக்கியம் என்றும் இந்நாட்டில் நிலைநாட்டிய அண்ணன் திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு என்றும் அகில இந்திய ஹஜ் நல சங்க சார்பாக அவருடைய தம்பிகளாகிய நாங்கள் அவர் புகழை ஓங்க என்றும் பாடுபடுவோம் என்று சக்சஸ் டிவி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சார்? அம்பேத்கர் அண்ணன் எழுத்திய சட்டத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் அறிய வேண்டும். சட்டம் படிக்கணும் என்றால் வெறும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அவங்களுக்கு தான் சட்டம் தெரியணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பாமர மக்கள், பொதுமக்கள், நடுத்தர மக்கள், கீழ்கண்ட மக்கள் எல்லாரும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிக்க முயற்சி செஞ்சுனே இருக்காங்க. இன்னைக்கு கிடையாது, 1947லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாற்றங்கள் எப்பவுமே நிரந்தரமாக கிடையாது, நடக்கவும் நடக்காது. அதை நடக்கவும் இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் நாங்கள் விட மாட்டோம். இந்தியாவுடைய சட்டம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வடிவமைச்சது என்றுமே நிலச்சி நிற்கும். அந்த சட்டத்தை தான் நாங்கள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவோம்.